அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சென்னை திருமுல்லை வாயலில் திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் நகைக்கடை உரிமையாளர் ராஜாராமை தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாதாஜி ஜுவல்லரி எனும் நகைக்கடையை ராஜாராம் என்ற நபர் நடத்தி வருகின்றார். அங்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆவடி மாநகராட்சி 27வது வார்டு திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் 2.5 பவுன் நகையை 75,000 ரூபாய்க்கு அடகு வைத்து பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. முன்னதாக அவர் 45,000 கொடுத்து நகையை மீட்க முயன்ற போதும் அந்த நகை வேறு நபரிடம் இருந்ததால் திருப்பிக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த நபர் ஏமாற்றியதாக நகைக்கடை உரிமையாளர் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் கவுன்சிலர் வெங்கடேஷ் தொடர்ந்து நகைக்கடை உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்து அவ்வப்போது மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். நகையை புதியதாக செய்து தரலாம் அல்லது பணத்தை திருப்பிக் கொடுக்கலாம் என கூறியுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு திமுக கவுன்சிலர் வெங்கடேஷ் தனது கூட்டாளிகளுடன் கடைக்கு வந்து உரிமையாளர் ராஜாராமிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து அவரது கூட்டாளிகள் ராஜாராமை கடையிலிருந்து வெளியே தள்ளி கடைக்கு பூட்டு போட்டு சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியினர் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.